உனக்கு என்ன விட உன் புருஷன் தான் முக்கியம்னு. ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு இவர் மரியாதையும் தான் முக்கியம். அதுக்கு ஒரு கலங்கம் வந்துச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே எனக்கு. அப்போ நீ மட்டும் உன் புருஷனும் அவர் மரியாதையும் முக்கியம்னு இருக்கிறது சரி, நான் என் புருஷனும் என் புகுந்த வீடும் முக்கியங்கிறது தப்பா? எந்த விதத்துல நியாயமா? இருடி, உன்னை யார் வேறன்னு சொன்னா? நான் ஒண்ணும் கேட்கலையே, நீ இருந்துட்டு போ. செல்வி, போதும். சமாதானம் பேசணும்னு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? நான் ஒண்ணு சண்டை போடலாம் இல்ல, இவங்கதான். பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? பெத்த மனசு பித்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்களே, சரியா போச்சு பாருங்க. எப்படி பேசுறேன்னு பாத்தீங்களா? கல் நெஞ்சக்காரி. ஒன்னமணி, என்ன நீ உன் இஷ்டத்துக்கு என் பொண்ணுகிட்ட சரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. ஆமா அத்தை, பாத்தீங்களா? நீங்க யாருக்கு இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களோ, இப்ப அவரே அவர் பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டாரு. சிரிக்காதடி. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்ள எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னமாமா இதெல்லாம்? இல்ல மாப்ள, இது பெத்தவங்களோட தவிப்பு. அது உங்களுக்கு புரியாது. அன்னைக்கு நடந்த விஷயத்த நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும், நாங்க அந்த பொண்ணு கீர்த்திய எங்க மூத்த மகளா தான் நினைச்சோம். உங்க அண்ணன் எங்களை அவமானப்படுத்தியும் கூட அவர் எங்க மூத்த மருமகனா நினைச்சு உங்களுக்கு நிகரா அவங்களுக்கும் பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்ணோம். ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம விட்டாங்க. காலை சுத்தின பாம்பு மாதிரி கூடவே இருந்து எங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதியை நடத்திருக்காங்க. அது இப்ப வரைக்குமே எங்களால ஏத்துக்க முடியல மாப்ள. அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க அத்தை கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. இப்ப சொல்ற மாப்ள, உங்களுக்காக நாங்க எதை செய்யவும் தயாரா இருக்கோம். ஆனா அந்த குடும்பத்துல இருக்க யார்கிட்டையும் எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிட்ட கூட பரவாயில்ல மாப்ள. ஆனா இன்னொரு முறை துரோகத்தை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல. மனசெலவுல நாங்க ரொம்ப நொந்து போயிட்டோம். இதுக்கு மேலயும் உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்கள எங்க மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டோம். பாரு மனோன்மணி, விடு. அதான் மாப்பிள்ள வந்துட்டார்ல, அப்புறம் என்ன? ஆமாத்த, நடந்த சம்பவம் உங்களை மாதிரியே எங்களுக்கும் பெரிய காயத்தை ஏற்படுத்திருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்ல முடியாம கூட இருக்கும். மனசுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாம் சரியாகும் ஒரு நாள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்ல மாப்ள. நாம சரியாக்காம இங்க எதுவுமே சரியாக்காதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இனிமே நாங்க பழையபடி இருப்போம்னு மட்டும் நினைக்காதீங்க. மா, என்னம்மா நீ? இது பேசுறதுக்காக தான் எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னியா? செல்விமா, அவ ஏதோ பேசிட்டு போறா, விடு. மாப்ள, நீங்க வாங்க மாப்ள. நீங்க வராம ஹோட்டல்ல எந்த வேலையுமே நடக்கல. எல்லா வேலையும் அப்படி அப்படியே நிக்குது. வந்து என்னன்னு பாருங்க. இது பாரு செல்வி, மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. வானே வானே, மெல்ல. இங்க வைங்க, இங்க வைங்க. அதையும் கொண்டு வாங்க. வச்சிருங்க, இங்க வச்சிருங்க. மெல்ல மெல்ல. உள்ள போயிட்டு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. சரிம்மா. அவ்வளவுதானா? சரி, நீங்க போய் வண்டி வர சொல்லுங்க. நிறுத்துங்க அண்ணே. வானே, தூக்குங்க. இதை மெல்ல மெல்ல உள்ள அடுக்குங்க. பார்த்து.
பார்த்து பார்த்து உள்ள தள்ளி வைண்ணே, உள்ள தள்ளி வை. ஆ அப்படிங்க. ஒரு நிமிஷம். அவ்வளவுதானே. அண்ணா ஆ, நீங்களும் அண்ணா, போய் நீங்க உள்ள கிச்சன்ல ஏதாவது இருக்கா பாருங்க. செல்வி, நான் போய் இந்த ஹோட்டல்ல சாப்பாடை இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க வேலு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னங்க இது? அந்த குடும்பத்தோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு ஒதுங்கி நிக்கிறோம். இவ்ளோ தூரம் சொல்லியும் மாப்பிள்ளை இங்க இருந்து சமைச்சு எடுத்துட்டு போறாரு. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. இனிமே நம்ம ஹோட்டல்ல இருந்து ஒரு துரும்பு கூட இங்க இருந்து போக கூடாது. மனோன்மணி,